அகிலாண்டு கோட்டி பரிபாலினி சகலாகமவேதினி குணசாலினி அகிலாண்டு கோட்டி பரிபாலினி பரிபாலினி திருத்தல தரிசனத்துல தியானபுரம் பெரியநாயகி அம்மன், பரபரப்பான திருவாரூருக்கு பக்கத்துல இவ்வளவு ஒரு அமைதியான கிராமமான ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அந்த ஊர் மட்டும் இல்ல, அந்த ஊரோட பேர்லயே அமைதி ஒளிஞ்சிருக்கு. ஒரு பஸ் வசதி கூட இல்லாத கிராமத்தோட பேர் தியானபுரம். கோவில நெருங்கின உடனே வழக்கம் போல பெரிய கோபுரம்லாம் இல்லாதனால இது கோவிலா இல்ல பெரிய சைஸ் வீடா அப்படின்னு கூட பாக்குறவர்களுக்கு தோணும். ஆனா ஆதிகாலம் தொட்டே இப்படிதான் இருக்கு. முகப்புல பெரிய மாறுதல் எதுவும் பண்ணல, மாற்றங்களை பண்றதா இருந்தாலும் வெளியில தான் கட்டுவோமே தவிர கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அவர்கள்லாம் ரொம்ப பக்தியோட சொல்கிறார்கள். கலியுகம் பிறந்த உடனே சிவன் தியானம் பண்ண ஊர் இந்த தியானபுரம்னு சொல்கிறார்கள். பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில். ராமபிரான் தன்னுடைய சேனைகளோட இலங்கையை நோக்கி போன போது இந்த ஊர்ல ஒரு அசுரன் எதிர்பட்டு சண்டைக்கு வர குழந்தை வடிவத்தில் இருந்த ஹனுமன் தானே அவனை கவனிக்க போறோம், நீங்களாம் வேண்டான்னு சொல்லி குழந்தைங்கிறதுனால அவன் கடகடன்னு சிரிக்கிறானா. ஆஞ்சனுடைய வாளுக்கு தீ வைக்க அனுமார் விஸ்வரூபம் எடுத்து அவனை ஒழிச்ச ராமசேனைகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார். வழிவிட்ட ஆஞ்சநேயரே வழியூரார் அப்படிங்கிற பேர்ல தியானபுரம் கோவில் வாசல்ல விஸ்வரூபமா நிக்கிறார். அவரை பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். வால் இல்லாம கிராமத்து சாமி மாதிரி காட்சி கொடுக்கிறார் ஆஞ்சநேயர். பரம்பரை தர்மகர்த்தா கோவிந்தசாமி பிள்ளைன்னு இருக்கார். அவர் தான் ரொம்ப அழகா அந்த கோவிலை பார்த்து மெயின்டைன் பண்றார். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6 மணிக்கு குறி சொல்லுதல் அப்படிங்கிற நல்வாக்கு நிகழ்ச்சியை அவர் மூலமா அம்பாள் நிகழ்த்துறார். கூட்டம் நிறைய குவிகிறது. பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய குறைகளை சொல்லி தீர்வு கண்டு சந்தோஷமா போகிறார்கள். இந்த கோவில்ல ராமர் தெய்வரங்க பெருமாளா காட்சி கொடுக்கிறார். சீதை அலர்மேல் மங்கையாகவும் லக்ஷ்மணர் ராக்கப்பராகவும் காட்சி தருகிறார்கள். பெத்தரான சுவாமி, பரமநாயகி, மெக்கநாயகின்னு சின்ன சின்னதா சந்நிதிகள் இருக்கு. இந்த கோவில்ல ரொம்ப முக்கியமா இந்த சந்நிதி பெரியநாயகி அம்மன் சந்நிதி. இடது கையில ஒரு குழந்தை, மடியில ஒரு பெண், காலடியில ஒரு ஆண் அப்படின்னு கிடக்க உக்ரத்தோட ஆனா புன்னகை மாறா முகத்தோட தொங்க தொங்க தாலி கட்டி கொண்டு உடம்பு முழுக்க மாலை சூடிக்கொண்டு செக்கச்சிவந்த நேரத்துல பெரியநாயகி காட்சி தரக்கூடிய கோலம் பார்ப்பவர்களை எல்லாம் அப்படியே சிலிர்க்க வைக்கும். பரம்பரையா பல குடும்பங்களுக்கு குலதெய்வம் இந்த பெரியநாயகி தாயார் தான். பார்த்து கொண்டே இருக்கலாம் போல ஒரு தோற்றம். முதல்ல பார்க்கும்போது கோபநாயகியா தெரியக்கூடிய அம்மன் பார்க்க சாந்த ஸ்வரூபியா மாறுறா. இந்த அற்புதத்தினுடைய பின்னாடி ஒரு மாபெரும் சரித்திரமே இருக்கு. தியானபுரம் பெரியநாயகி அம்மனுடைய கதையை தெரிஞ்சுப்போமா? சந்தோஷத்தினுடைய உச்சியில இருந்தா உப்பருகையில இருந்தபடி அந்த பக்கம் போவர் வருவோரை எல்லாம் பொற்காசுகளை குவியலா வீசுறார். யாரு? மகாராஜா. அவரோட மனசு உற்சாகத்துல இருந்தது. அரண்மனை ஊழியர்கள் எல்லாருக்கும் சம்பளத்தை 2 மடங்கா கொடுத்தார். எல்லாம் சிவனுடைய அருள்ங்கிறதுனால மகாராஜா பூர்ணமா இருந்தார். ஏன் இதெல்லாம் அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் அப்பாவாக போறார் அப்படிங்கிற சந்தோஷம் தான் அவருக்கு இவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தது. ராஜாவும் ராணியும் தனிமையில பேசி கொண்டிருந்த போது அவர்களுக்கு விபரீதமான ஒரு ஆசை வந்தது. கேட்டதையெல்லாம் கொடுக்கும் சிவபெருமான இடத்துல வேண்டி நம்ம இன்னொரு காரியத்தையும் சாதிச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டார்கள். என்ன பெரிய காரியம் அப்படின்னா, இறைவனுடைய அருளால பிறக்க போகக்கூடிய அவருடைய குழந்தை 7 உலகங்களையும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை ராட்சசன் மாதிரி பலம் பொருந்தியவனா இருக்கணும். அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாரையும் ஜெயிச்சு வெற்றி வாகை சூடணும்னு விரும்பினார்கள். அதோடு அவனுடைய உடம்புல இருந்து எத்தனை துளி ரத்தம் சிந்தினாலும் அந்த ஒவ்வொரு ரத்த துளியிலையும் தங்கள் மகனுடைய இன்னொரு வடிவமாக மாறி வலம் வர வேண்டும்லாம் வித்தியாசமா ஆசைப்பட்டார்கள். ஆசை நிறைவேற ஒரே வழி சிவபெருமானுக்கு துதித்தல் தான் அப்படிங்கிறதுனால மகாராஜாவும் மகாராணியும் இறைவனை ஒரு சேர வழிபட சிவபெருமான் கிருபை வேண்டும், அவன் திருவருள் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவல பிற பொழிய வேண்டும், அவல பிற பொழிய வேண்டும், அதற்கு வித்தமவமாயகல
வேண்டும் வேறென்ன வேண்டும் சிவபெருமான் கிருபை வேண்டும். கடைசியில காட்டுக்கும் போய் தபஸ் பண்ண உணவின்றி நீரின்றி திருநீரே துணை என கடும் தவம் பண்ண ராஜா ராணிக்கு ஒரு மத்தியான நேரத்துல சிவபெருமான் காட்சி இருந்தார். ஈசனே ஒரு வரம் வேணும்னு கை கூப்ப சிவபெருமான் புன்னகைத்தார். தந்தேன் வரத்தைன்னு கொடுத்துட்டார். மகாராணி கர்வத்தோட தன்னுடைய ஒப்பின வயிற தடவி பாக்குறா. பாரு, இந்த புள்ள எப்பேற்பட்ட ஒரு பெருமையோட இருக்க போறான், இனிமே உலகமே அவன் கீழே தான் அப்படின்னு சொல்ல சிவபெருமான் மௌனமா நிக்கிறார். காரணம், பார்வதி ஒரு சண்டை போட்டுன்னு இருக்கா. இல்ல உங்களுக்கு எத்தனை தரம் பட்டாலும் தெரியாதா, இப்படி ஏதாவது வரத்தை கொடுத்தா நம்ம தானே திண்டாடுவோம் கடைசியில அப்படின்லாம் சொல்லி, இல்ல அவன் வெற்றி வீரனா வரணும்னு தானே எல்லா அம்மாவும் ஆசைப்படுவா, அதனால என்ன தப்புன்னு கேட்க, அடியார்கள்லாம் வேண்டினா உங்களுக்கு தலகால் புரியாது, ஏதோ ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்காக நம்மளே அதை தொடங்கி வைக்கிற மாதிரி இருக்கணுமா அப்படின்லாம் சொல்ல 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 சிவபெருமான் மௌனமா கேட்டுக்கொண்டு இருக்கார். இப்படி இதுக்கு என்ன வழி அப்படின்னு இல்லாம பார்வதி சொல்றா, பக்தர்கள்லாம் கூப்பிட்டா உங்களுக்கு தலகால் புரியாம நீங்க தாறுமாறா வரம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கொண்டிருக்க பார்வதி இப்ப என்ன சொன்னா, அசுர பிறப்பை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற உக்ரம் பார்வதிக்கு வந்தது. ஏன்னா நம்ம கணவர் பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு இருக்கார், நம்ம தான் தடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. அதே நேரம் மகாராணிக்கு பிரசவ வலி எடுக்க ஆரம்பிச்சது. வலியில துடிக்கிறா மகாராணி. ராஜா அப்படியே காத்து கொண்டு இருக்கிறார். 1000 சுகப்பிரசவம் பார்த்த மருத்துவச்சி வரத்துக்கு ஏற்பாடாயிருந்தது. அவ இன்னும் வரலையே அப்படின்னு ராஜா துடிக்கிறார். அடுத்த வாரம் தான் குழந்தை பிறக்கும்னு அரண்மனை மருத்துவச்சிகள்லாம் சொன்னது தப்பா போச்சேன்னு மன்னர் பதட்டத்தோடு இருந்த போது நல்ல வேளையா அந்த மருத்துவச்சியும் வந்து சேர்ந்தா. ஒரு கையில பெட்டி, நடையில ஒரு தாய் குணம்னு மருத்துவச்சி மகாராணியோட அறைக்குள்ள வந்தோடனே கூட இருந்த பெண்கள் எல்லாம் வெளியில அமிச்சுட்டு கதவை தாப்பா போடுறா. மகாராணி வலியோட உதவிக்கரம் நீட்டு மருத்துவச்சி கோபத்தோட விஸ்வரூபம் எடுக்கிறா. வந்தது சாக்ஷாத் காளி தேவி. இவன் அரக்கன் உள்ள இருக்கிறவங்கிறத தீர்மானம் பண்றதுக்காக அலேக்கா தூக்கி மடியில கிடத்தி கொண்டு இந்த ராட்சசரை சமாரம் பண்றா. இது எல்லாமே சில வினாடிகள்லயே முடிஞ்சது. சிவபெருமான் அங்க தோன்றுறார். மகாராஜா தாம் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழ பார்வதி பெரிய நாயகியா தோன்றி மகாராஜாவினுடைய மனைவியையும் குழந்தையும் உயிர்ப்பிச்சு கொடுக்கிறா. மகாராஜாவும் மகாராணியும் மனம் திருந்தி தங்களுடைய மகனோடு நல்லபடியாக பல்லாண்டு வாழ்ந்து ஆட்சி பண்ணார். இறுதியில ஸ்வர்க்கப்பேரும் அடைந்தனர். அதனால இந்த தியானபுரம் பெரிய நாயகி கிட்ட நல்ல குழந்தை வேண்டுபவர்கள் இந்த பெரிய நாயகி அம்மனை தரிசனம் பண்ணா நல்லது நடக்கும்ங்கிற ஐதீகம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இசை மழைதான் இனியவைதான், இன்ப ஸ்வரங்கள் தரும் அருண்மழைதான், 7 ஜென்மங்கள் தீராத பந்தங்கள், கவிதை மழையில் அணையும் ஸ்வரங்கள் உனதருளாதி பராசக்தி தேவி மனோகரி அகிலாண்டேஸ்வரி அன்னை. நாமும் பெரிய நாயகி தாயாரை வணங்குவோம்.